ஆ ஹாய் குட் ஈவினிங் அண்ணா. ஓகே. எனக்கு கிரிப்டோ கரன்சி பத்தி எப்படி சொல்றது? செய்யணும் என்ற ஆசை இருந்துச்சு. கிரிப்டோ நிறைய தடவ கேள்விப்பட்டிருக்கேன். கிரிப்டோன்ட்டு அ கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுலுக்கு என்னென்ன மாரி இருக்கும்? எப்படி சொல்றது? அதுலுக்கு என்ன சப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ நிறைய டைம் நினைப்பேன் அது எப்படியாவது கத்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம ஹெச்பிஓ யூடியூப் சேனல் நான் ரொம்ப நாள் அந்த அண்ணாவ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். மோர் தென் ஒரு 1 இயர் 1 1/2 இயரா அ அண்ணாவ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவர்ட்ட ஏற்கனவே ஒரு தடவ கேட்டிருக்கேன் கிளாஸ் படிக்கிறதுக்கு. அதாவது கிரிப்டோ கரன்சி பத்தி படிக்கிறதுக்கு நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன். அந்த டைம் கேட்டுட்டு அ எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் விட்டுட்டேன். அதாவது எப்படி சொல்றது? நம்முடைய வீடும் அந்த டைம்ல எரிஞ்சிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் பெருசா இந்த சைடு கன்சிடர் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் யூடியூப் சேனல்லாம் நார்மலா பார்க்குறது தான். பார்க்கும்போது இப்போ கோர்ஸ் செய்றோம் அப்படின்ற விஷயம் அ எனக்கு தெரிய வந்தது. ஸோ திரும்ப கான்டாக்ட் பண்ணி திருப்பியும் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ மாடியூல் 3 வரைக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அதாவது இதில எப்படி ஸ்கேம்ஸ் நடக்குது, அது மட்டும் இல்லாம இதுலுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பார்த்த விஷயங்கள் வரைக்கும் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அ எப்படி சொல்றது? நான் அக்செப்ட் பண்ண விஷயம் இதுக்குள்ள இருக்கும். கண்டிப்பா இருக்குன்றது எனக்கு ஃபீல் ஆகுது மாடியூல் 3 போகும்போது. ஸோ நான் நினைச்ச விஷயம் இதில கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம நான் அதாவது கிரிப்டோ அ கரன்சில அ என்னோட ஏர்னிங் நல்ல ஒரு ஏர்னிங்கா இருக்கணும் அப்படின்றது எந்த ஆசை. ஸோ இப்போ என்ன ட்ரெண்டிங்கில இருக்கோ அதில வைஸ் தான் நான் இன்கம் எடுக்க பார்க்குறது. ஸோ அது த்ரூ இந்த கிரிப்டோ கரன்சியும் உண்டு. அ அது மட்டும் இல்லாம நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கக்கூடியதா இருக்கு. ஸோ 26 மாடியூல் வரைக்கும் இருக்கு. ஸோ அது வரைக்கும் லேர்ன் பண்ண வேண்டா நல்ல ஒரு இன்கம் ஒன்றுக்கு போகலாம். அதாவது இன்கம் வர லெவல் ஒன்றுக்கு போகலாம். ஸோ அதுக்கு இந்த கோர்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போதைக்கு மாடியூல் 3 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்னும் எக்ஸைட்டிங்கா இருக்கு. நான் எடுத்ததும் 5வது இல்லாட்டி 10வது லெவல் பார்க்க போகல. ஸோ அதில அண்ணா என்ன சொல்லியிருக்காரோ, ஸோ அத தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு சாப்டரா பார்த்துட்டு போக ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அடுத்த சாப்டர்ல என்ன சொல்லியிருக்காரு, அதாவது மாடியூல் 4ல இல்லாட்டி 5ல என்ன சொல்லியிருக்காரா இருக்கும் அப்படின்றது தான் ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருக்கு. அ ஸோ ஈஸியாவும் இருக்கு. கோர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாவும் இருக்கு. ரொம்ப தேங்க் யூ அண்ணா. அண்ட் தேங்க் யூ ஹெச்பியூ கோஃப் லீடர்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.